வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். குரு பகவானே உங்கள் வீட்டில் தாங்க இருக்கார். பட்டையை கிளப்பிட்டுருக்கீங்க. அதாவது ஒரு வீடியோ ஒரு ராசி சந்தோஷமாக பார்த்துட்ருக்குன்னா அது வந்து மிதுன ராசி தான். செம்ம ஜாலியில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஜூனுக்கு அப்புறம் குரு பேச்சு நடந்தாலும் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு தான் மூவ் ஆகிறார். அப்போ என்ன காசு வரும். டப்பு மணி தான், ஃபுல் காசு. குடும்பத்தோட ட்ராவலிங். நான் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அதாவது எதனா திட்டணுன்னா மட்டும்தான் எல்லாரும் கமெண்ட்டில் போடுறீங்க. சந்தோஷமாக நடக்கிற விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேறீங்க. தனியாக கன்சிடரேஷன் வரும்போது மட்டும்தான் தெரியுது. நிறைய பேர் ட்ராவலிங் அவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வராங்க. நிறைய பேர் வெளிநாடு, புது நாட்டுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மலேசியா மக்கள்லாம் எதேச்சா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குன்றாங்க. மிதுனம் சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நியூஸை மட்டும் யாரும் கமெண்ட்லேயே போட மாட்டேறீங்க. வெளிநாடு யாருன்னா போயிட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. வெளி ஊருக்கு குடும்பத்தோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ராவலிங்லாம் போடுங்க. பார்க்குற நம்மளுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். நாங்களாம் போனதான் நினச்சிப்போம். இது ஒன்று. அடுத்து நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், இது வந்து ஒரு ரசிகன், மிதுனம் புதன் வீடு, ஒரு ரசிகன், ஒரு கவிஞனுடைய வீடு இது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சன். லவ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. பண்ணலனாலும் செட் ஆகும். செட் ஆகி பக்காவாக ஆகிடுச்சுன்னா வீட்டில் பேசி டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. டைம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? குடும்பமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். கல்யாணத்துக்கு குடும்பமே சப்போர்ட் பண்ணும். காசு இல்லை, எப்படி நடத்துவேன்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் சாதிக்கலான்ட்டு முயற்சி பண்ணுறேன். இந்த பஜனையே இல்லை. காசு தானாக வரும். அந்த டைமில் உங்களுக்கு காசு அமையும். கடனாவது வரும். இல்லை யாருன்னா ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப வருஷம் இருக்குங்க. அப்படியே சைடில் கல்யாணம் பண்ணிட்டு சைடில் முன்னேறிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன். சரிங்களா? ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா குருமார்கள் வழிபாடு, இல்லைன்னா உங்களை விட பெரியவங்க, முக்கியமாக ஆண்கள் கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை உடனே பெண்கள் யாரும் சண்டை போடக்கூடாது. ஏன் எங்ககிட்ட கேட்கக்கூடாதான்னு. அவங்க மிதுன ராசிக்கு இப்போ அவங்கள விட வயசில் பெருசாக இருக்கிற ஆண்கள் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். சும்மா யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் உங்கள் டிஎல், மேனேஜர், சீனியர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா ஆண்கள்கிட்ட பேசி பாருங்கள், பெண்கள்கிட்ட பேசி பாருங்கள். இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஆண்கள்கிட்ட தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக ஹெல்ப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அட்வைசஸ் கேட்கலாம். நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக இருக்கணும். பணம் தேவைன்னா மட்டும் போடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அவங்க அங்கே ஒரு ஃப்ளாட்டு கம்மி விலையில் வந்திருக்கு, இங்கே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் சூப்பராக வந்திருக்கு, வாங்க போகிறேன்ட்டு கையை வச்சிங்கன்னா செலவு எடுத்துகிட்டு போயிடும். எது தேவையோ அதை வரைக்கும் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸ்லேயும் அதே தான். பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். தேவையில்லாத குழப்பங்கள் உள்ள அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் நடக்கும். பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் ப்ராஃபிட்டில் இருக்கும். பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். முடிஞ்சால் உங்களுடைய அதிகமாக பணம் இருக்குன்னா வீடு அது இதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ணாமல் பிஸ்னஸில் போட்டு அது எதனா இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை வந்து அருமையாக அமையும். இன்னும் நீங்கள் வந்து காலையில் எழுந்தவுடன் கனகதார ஸ்தோத்திரம் கேட்குறது ரொம்ப நல்லது.
தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளூட் மியூசிக் கேட்கலாம். இதெல்லாம் வந்து இது மியூசிக் தெரப்பில சொல்லி தருவோம். ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு ராகம் இருக்குது. அதுவும் எந்த ராகம் கேட்டா என்ன பணம் வரும்ன்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னது. கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க. சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இதில வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன நல்லா ஒர்க் ஆகும்னா, கிருஷ்ணர், பெருமாள், துளசி கொடுத்து வழிபடுங்க. நடராஜர், அம்பாளுக்கு வந்து வில்வம் கொடுத்து வழிபடுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில வழிபடுங்க. ரொம்ப நல்லது. நீங்க அன்னதானம்லாம் குடுக்குறதா இருந்தா புளியோதரை குடுங்க. உங்களுக்கு எதனா ஸ்கின் அலர்ஜியோ, இல்ல ஏதாவது உடல் உபாதைகள் வந்தா அது எல்லா கர்மாவும் அதில கழியும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. அ உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும்? பணவரவு எப்படி இருக்கும்? யாருக்கு கடன் கிடைக்காது? கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும்? யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கல் வரும்? திருமணம் ஆனவங்களுக்குள்ள எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியா இருக்கும்? யாருக்கு மகப்பேறு வரும்? யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும்? யாருக்கு பிஸ்னஸ் வரும்? யார் ஃபாரின் போலாம்? இந்த மாரி முக்கியமான தகவல் எல்லாம் நெறைய பார்த்தோம். அது அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நெறைய இந்த தனாகர்ஷண டெக்னிக்ஸும் நடுவுல நெறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு அ இது இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் சார்னா, கன்சல்டிங் எடுத்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில இன்னும் தெய்வ வழிபாடுகள், இன்னும் சில பிராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தரேன். அது பண்ணீங்கன்னா, இன்னும் நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? இது 1. அடுத்து, நம்ம வந்து பல வருஷமா, இல்ல பல ஜென்மங்களா கொண்டு வந்த கர்மாவ ஒரு கோவில்ல ஒரு பரிகாரத்தில செய்ய முடியும்னா, அந்த மாரி செஞ்சா உலகத்தில யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆயிடுவாங்க. நம்ம என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆயிட்டே போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க அ தெய்வ வழிபாடு கூடவே நெறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகள வந்து இந்த கலர் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்றேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அ சில பேருக்கு வந்து இந்த அ இப்ப வெள்ளியில அரண கயிறு போடுங்க. காப்பர்ல வந்து கையில காப்பு போடுங்கன்னு சிலர் சொல்றாங்க. இதெல்லாம் மெட்டல் தெரப்பில வரும். இந்த மாரி நெறைய தெரப்பிகள்ல அந்தந்த ராசிக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். பொதுவா இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே. ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப சனி பகவான்னா இப்படி காக்கா மேல பறந்து வந்து பக்கத்துல உட்காந்து கொத்திக்கிட்டா இருப்பார். அப்படி இல்ல. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலர்ல ஒரு சாம்பல் நிறத்துல ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்க சாம்பல் நிற பாகம் இருக்கோ அத தாக்குது. அது மூலியமா மத்த பிரச்சனைகள் வருது. அப்ப அத சரி பண்ணிட்டா எனக்கு மத்த பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்ல நம்ம நெறைய சயின்டிஃபிக்காவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி தரோம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவோம். இது சம்மந்தமா தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள் இந்த மாரி எக்கச்சக்கமா கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழ நம்பர் இருக்கு. அந்த பயிற்சிகள பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நெறைய படிச்சவங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்திய தாண்டி சயின்டிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது? அத சயின்டிஃபிக்கா எப்படி நான் அப்ரோச் பண்ணி அத சரி பண்ணிக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அத அப்ளை பண்ணி, இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி பிளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி ஏன்னா கடைசியில எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில ஆண்டவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, அவர் இன்னும் நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்ருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர, இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்ளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவ வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.